ஒட்டுமொத்த ஷினோபி வேர்ல்டுலயுமே சக்தி வாய்ந்த கிளான்னா அது செஞ்ச இனமும் உச்சியா இனமும் தான். அப்படிதான் நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அவங்களையே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு ஒரு காலத்துல ஒரு சக்தி வாய்ந்த கிளான் வாழ்ந்திருக்கு. அந்த இனத்தோட அபரிவிதமான சக்திகளை பார்த்து மத்த ஷினோபிகள் பயந்து நடுங்கினாங்க. அதனால அவங்க எல்லாம் பயங்கரமானவங்கன்றது அர்த்தம் கிடையாது. அவங்களும் தான் உண்டு தான் வேலை உண்டு இருக்கிற ஒரு சாதாரண ஷினோபிஸ். ஆனா இவங்க யுத்த காலத்துல நுழைஞ்சிட்டாங்கன்னா ஒருத்தர் உயிர் பிழைக்க முடியாது. அப்படிப்பட்ட அதீத சக்தி வாய்ந்த கிளான் தான் உசுமாக்கி கிளான். சாதாரண ஷினோபிகளை விட இவங்களோட சக்கரம் அபரிவிதமா இருக்கும். சீலிங் ஜுட்சுல தான் இவங்க பேர் போனவங்க. சாதாரண மனிதர்களை விட இவங்களோட ஆயுட்காலம் அதிகம். ரெனேகன் மாதிரியான ஒரு காட் லெவல் ப்ரோ ஜுட்சுல 2 கண்ணையும் ஹேண்டில் பண்ற சக்தி மத்த கிளான்ல இருக்க எந்த கொம்பனுக்கும் கிடையாது. ஆனா நருட்டோ உசுமாக்கி குழந்தையா இருக்கும் போதே மாதரா அவனோட 2 கண்ணையும் ரெனேகனை இன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. மாதரா நினைச்சிருந்தா உச்சியா கிளான்ல இருக்க எந்த குழந்தைக்கு வேணாலும் ரெனேகனை இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். ஆனா ஒரு உசுமாக்கிக்கு பண்ணிருக்காருன்னா என்ன அர்த்தம்? அப்படியாப்பட்ட கிளான்ல இன்ச்சினவங்க தான் இவங்களே இந்த ஷினோபி வேர்ல்ட அலற விடும்போது எந்த இனமே உயிரோட இருந்திருக்கான்னு யோசிச்சு பாருங்க.